இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் கலந்த ஒரு சுவையான மாங்காய் பச்சடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. நான் இந்த மாங்காய் பச்சடி செய்ய இந்த மாதிரி கிளிமுக்குள்ள மாங்காய் எடுத்திருக்கேன். புளிப்பான உருண்டை மாங்காய் அதுக்கு செட் ஆகாது. இதை தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இது தமிழ் வருடப்பருப்புக்கு கண்டிப்பாக இந்த மாங்காய் பச்சடி செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ண மாங்காய் இந்த கிண்ணத்தில் எனக்கு ஒரு கிண்ணம் வந்திருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் கண்டிப்பாக அதுக்கு சேர்க்கணும். இது ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். இப்போது இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மாங்காவை சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்கலை, அதனால் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா சுருங்கி வர்ற வரைக்கும் வதங்கணும். மாங்காய் நல்லா இந்த மாதிரி சுருங்கினதுக்கப்புறம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இனிப்பு சேர்க்கறதுனால கொஞ்சமாக சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போது 1 கப் மாங்காவுக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்குள்ள 1/4 கப் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். பாகு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ மாங்காய் தண்ணியெல்லாம் வத்திருச்சு, குலைவாயிருச்சு. மாங்காய் குலைவாக இருக்கணும், பீசஸ் அங்கங்கே இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் மாங்காவை. அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி பக்குவம் வர்ற வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது அந்த வெள்ளை பாகை கரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். தண்ணியாக இருக்கும், ஆனால் போக போக நல்லா கெட்டியாயிடும். பாகு நல்லா இறுகி வரும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ எனக்கு வெல்லம் பத்தலை, அதனால் ஒரு கை திருப்பி சேர்த்துக்கிட்டேன். மாங்காவோட புளிப்பை பொறுத்து அளவுகள் மாறும். ஆனால் 1 கப்புக்கு 1/2 கப் கரெக்டாக இருக்கும். பத்தாட்டி கொஞ்சம் கூட குறைய போட்டுக்கலாம். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். முன்னாடியே கூட சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த பாகு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுக்கணும். இப்போ 5 நிமிஷம் எனக்கு கெட்டியாக அடுப்பில் இருந்தது. இப்போ கெட்டி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு எடுக்கணும். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த தமிழ் வருஷப்பிறப்புக்கு செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.